விதுர அரமனை, கௌசல்ய அரமனை, கௌசல்யனுடைய வேலைக்காரி. ராமன் குழந்தையாக இருந்த பொழுது ஒரு இடுப்பில் எடுத்து வச்சு வளர்த்தவள் தாதி என்று தமிழில் சொல்லுவார்கள். தாத்ரி என்று சம்ஸ்கிருதத்தில் பேரு. உபமாதா, தாய்க்கு உதவியாக இருந்து வளர்த்தவள். அவள் ராம பட்டாபிஷேகத்துக்காக ஊரழைக்க வாத்திய கோஷத்தோடு பரப்பிட்டாள். அவளை பார்த்து இந்த கூனி விதுர அரமனையில மேல மெத்த மேல ஏறினவள், என்னடி ஊரழைக்க போறியே, ராம மாதா சாதுக்களுக்கெல்லாம் தானம் பண்ண போறாளோ, அதுக்காக கூப்பிட போறியோன்னாள். அப்ப சொன்னாளா, அடி அசடே உனக்கு தெரியாதோன்னாளா இந்த கௌசல்ய வேலைக்காரி. கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் இருக்கே நம்ம ஊர்ல, அந்த பிரபுக்கு ராஜா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாள்டின்னாள். ராமனுக்கான்னு கேட்டாள், ஆமான் நாள். நாளைக்கான் நாள் மறுபடியும் ஆமான் நாள். அடுத்த மேலேருந்து 7வது மெத்த மேலிருந்து 6வது மெத்தைக்கு இறங்கினாள். அது கைகையினுடைய அந்தப்புறம். கைகை திவ்ய ரூபவதி, அலங்காரம் பண்ணிட்டு சோபாவில் சாஞ்சிட்டு இருக்காள். ராஜா சயனத்துக்கு அங்க வருவாளுங்கிற உற்சாகத்திலே தசரசன் அங்கதான் சயனத்துக்கு வர சம்பிரதாயம், அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காள். அவளை போய் இவ அதட்டினாலாம். கூனி போய் மூடே எழுந்துருடி, உனக்கு பயம் வந்திருக்கடினாளா. அவ இவ ஏதாவது சின்னத்தை பெருசா பேசுவள் அவளுக்கு தெரியும். குழந்தை மகுண்டு இவ தெரியுமில்ல இவளுக்கு. அவளை எனக்கு என்னடி பயம், என்ன ஆறு என்ன பண்ண முடியும்னாலாம் கைகை. ராஜா தன் கையில இருக்கான், தேசம் முழுக்க தன் கையில இருக்குன்னு வேகம் அவளுக்கு. என்ன யாரு என்ன பண்ண முடியும்னாளா. வந்துடுத்திரி பயம்னாளா. மறுபடியும் என்ன சொல்லும்னாளா. நாளை தினம் புஷ்ய நட்சத்திரம் சம்பத்தாரேன்னு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஊரு முழுக்க தோரணமும் வாழகட்டி கோலமும் கல்யாணமுமா இருக்கிறீ, கழவன் ஏற்பாடு பண்ணிருக்காண்டி நாளா. உபீர்னு சோபாவில சாஞ்சின்னு இருந்த கைகை எழுந்திருந்து கழுத்துல இருந்த ஒரு பெரிய முக்தாகாரத்தை கழட்டி கூனி கழுத்துல போட்டாளாம். உத்தமமான ஆபரணத்தை கழட்டி போட்டு, இன்னும் ஏதாவது கேடு நான் தரேன், என் பிரபுனுடைய பட்டாபிஷேகத்தை எனக்கு பயம்னு சொல்றேன், ராமனையும் பரதனையும் நான் ஒன்றாக நினைக்கிறேனே, நீ ஏண்டி வேறாக சொல்றேன்னு கண்கலங்கி காட்டாளாம் கைகை. ராமேவா பரதேவாஹம் விஜயமுபலக்ஷயே, ராமேவா பரதேவாஹம் விசேஷமுபலக்ஷயே. ராமனும் பரதனும் எனக்கு ஒன்றாக தோன்றுகிறதே, நீ ஏன் வித்தியாசமா சொல்றேன்னா. இவ்வளவு சுத்தமான கைகை மனசை கெடுத்திருக்கா பாருங்கோ மந்தரே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாரு வால்மீகி, துசங்க சர்வதா தியாஜ்யா. துஷ்டன்னு தெரிஞ்சா அவனை ஒதுக்கி பண்ணும். சாது சங்கம் அமோகம் அலபியம் அகம்யம். கிடைப்பதற்கு கிடைச்சுட்டா அது அமோகம், வீண ஆகாது, வாரி வாரி கொட்டிவிடும், க்ஷேமத்தை கொடுத்துடும். நாரவர் பக்தி சூத்திரத்துல சொன்னாள்.